ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம பைக்கில் சின்ன ஒரு ட்ராவல் தான் கைஸ். என்ன ட்ராவல்னா பெரிய பெரிய ட்ராவல் ஒன்றும் இல்லை கைஸ். நமக்கு பைக்கில் ட்ராவல் பண்ண நல்லா பிடிக்கும் கைஸ். அதனால் சும்மா நம்ம ஊருக்குள்ளே நம்ம பைக்கில் ரவுண்ட் அடிப்போம்ல, அதை சரி சின்ன ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவோம் சொல்லலாம் கைஸ். சின்னதாக ஒரு ரைடுன்னே சொல்ல முடியாது, சும்மா ஒன்று ஊரில் சுற்றியதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம் சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. கேமரானா மொபைல் தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நீங்கள் ஏதாவது வீடியோ போடுவோம். நிறைய ட்ராவல்லாம் போவேன், ஆனால் வீடியோ எடுக்க மாட்டேன். இந்த மொபைல் மோடில் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். நான் இதுன்னு ஒரு டாட் ஸ்பீட் செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் கைஸ். அது வியூஸ் எல்லாம் கம்மி தான், இதுக்கும் வியூஸு கம்மியாக தான் இருக்கும். நம்ம சில மக்கள் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்து என்ன கைஸ், இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் கோயில் நினைக்கிறேன். ஆழ்வார் கோயில் தான். நம்ம சேனலில் வந்து பெருசாக வீடியோ போட மாட்டேன் இல்லை போடுவேன், ஆனால் குறைவாக தான் இருக்கும். நான் வந்து மொபைல் என்னோடய மொபைல் வந்து பிரச்சனை கைஸ். அது நல்லா எடிட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ஒன்றும் குவாலிட்டியாக எடிட் பண்ண முடியாது. அது இல்லாமல் வீடியோவும் அவ்வளோ நல்லா எடுக்க முடியாது. நான் எடுக்க வீடியோ எல்லாமே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் தான் வீடியோ எடுப்பேன். இதோட நம்ம ஃப்ரெண்டோட மொபைலில் தான். என்னோடய மொபைலில் வந்து ஹெல்மெட் மவுண்டில் ஜாயின் பண்ணாலே ரொம்ப வீடியோ வந்து அந்த குவாலிட்டி இருக்காது கைஸ். ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்கும், அந்த வீடியோவே நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெண்டோட மொபைலில் தான் கைஸ் வீடியோ எடுக்கணும். அது வீடியோ எடுத்து நம்ம மொபைலை ஏற்றி அதை எடிட் பண்ணி, நம்ம மொபைலே கொஞ்சம் லேக் ஆகிய மொபைல், அதுலேயும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் வீடியோ போடுறேன். கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. போடுவேன், எப்படியும் போடாமல் இருக்க மாட்டேன். அடுத்து நம்ம ட்ராவல் போவோம் கைஸ். கன்னியாகுமரிக்கெலாம் இப்போ கன்னியாகுமரி இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரினே இதுலையே நம்ம கன்னியாகுமரியில் நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் வாயிலே நுழைய மாட்டேது, எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அப்படியே யூடியூப்பில் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நீங்கள் எந்த இடம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு நான் போய் அது வீடியோ எடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை அப்படியே யூடியூப்பில் போடுறேன். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம பசங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துக்கு தான் நான் போய்ட்டுருக்கேன். அந்த இடத்துக்கு போய் சும்மா ஒரு வீடியோ தான். நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுவோங்க. சரி, நம்ம ஒரு வீடியோ போட்டே நிறைய நாளாச்சு, நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நம்ம ஸ்பெண்ட் பண்ண இடம் சொன்னல, அந்த இடத்துக்கு பேர் நாலுலி சாலை சொல்லுவாங்க. அது அந்த இடத்துக்கு பேரும் ஆழ்வார் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் ஆழ்வார் கோயிலாக கரெக்டாக தெரியல. இடத்து நேமெல்லாம் மறந்துடுவேன் கைஸ், நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நான் சொன்னேன் ஸ்பெண்ட் பண்ணது வருவாங்க, இங்கே தான் கைஸ் பசங்க ஸ்பெண்ட் பண்ணது வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. அதுவும் தாறுமாறாகவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் சேஃப்டி கேஸோடு தான் பண்ணுவாங்க. அதுவும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தான் பண்ணுவாங்க நம்ம பசங்க. சரி கைஸ், நம்ம பசங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஊரில் உள்ளவங்க தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். நம்ம பைக்கில் வந்து சின்னதாக ஒரு லைட் மாட்டோம், நீல கலர் லைட்டை மாட்டி நேரம் ஒரு சிக்கல் ஆகி போச்சு கைஸ். அந்த அண்ணன் நம்மளை பார்த்துட்டு போகிறான். என்னாச்சு, நம்ம மொபைலில் வந்து ஹெல்மெட்டில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோமா, அதை அந்த அண்ணன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். சரி போனால் போட்டு அப்படியே போவோம். நம்ம பைக்கில் ஒரு சின்ன லைட் மாட்டிடுவோம் கைஸ். இதெல்லாம் பெரிய லைட்டே கிடையாது. என்ன லைட்னு பார்த்தீங்களா, இது ஒரு பிரச்சனை ஆகிட்டு. என்ன பிரச்சனைனா, ஸ்டாக் லைட் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலர் லைட் இருக்குங்களா, அந்த லைட்டு கலாத்தின அதெல்லாம் உள்ளே சிக்கிட்டு, அந்த தூம்புக்குள்ளே சிக்கிட்டு, இனி அதை எடுக்கணுன்னா ஹெட்டை கலாத்தி தான் லைட்டை எடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி.
இடம் நல்லா இருக்குல்ல, லொக்கேஷன் வேறு லெவல். இந்த இடத்துக்கு வந்து முக்கால்வாசியும் லேடிஸ் வந்து பைக்கு ஓட்டி படிக்க வருவாங்க. பசங்க பைக் ஓட்டி படிக்க வர மாட்டாங்க. பசங்க வந்து பைக்கில் ஸ்டெண்ட் படிக்க வரது தான் இங்கே வருவாங்க. ஸ்டெண்ட் படிக்க வருவாங்க. அது இல்லாமல் பைக் ரிவ்யூ பண்ண வரும். இந்த பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை யூடியூப்பில் போட வேண்டிய வீடியோ பண்ணுவாங்கல்ல, அவங்க அதை பண்ண தான் வருவாங்க. கைஸ் நீல கலர் லைட் எப்படி இருக்கு போகலாமா, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ஃபஸ்ட்டாக லைட்டு தான் மாட்டினேன், வேறு ஒன்றுமே நான் மாட்டலை. பைக்கில் வர ஸ்டார்ட் ஒன்றுமே நான் கலத்தவே இல்லை. பைக்கில் வர ஸ்பார் பார்ட்ஸ் ஒன்றுமே நான் கை வைக்கவே இல்லை. அதில் லைட் வந்து நான் மாற்றினேன், நீல கலர் லைட் வந்து. அதை பார்த்துருப்பீங்க, கலத்த நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டு உள்ளே விழுந்துட்டு என்ன பண்ண அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் கலத்தினேன்னா ஹெட்டை ஃபுல்லாக கலத்தி தான் லைட்டை வெளியே எடுக்கணும். ஸ்டார்ட் லைட்டு உள்ள கடக்கில் சிக்கிட்டு. ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு அப்படியே போவோம் கைஸ். இந்த ரூட்டு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ஆர்த்திக் கைஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பறவை இடையில சாடிடும். அது ஸ்லோ மோஷன் போட்டேன் நினைக்கிறேன், போடலாம். கைஸ் இது எங்கள் ஊரில் உள்ள ஆத்தங்கரை. ஆனால் அந்த ஆத்தங்கரை இருக்க இடம் நேம் தெரியாது. தெரிஞ்சுன்னா அவனுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் 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 ஒரே கைஸ் தான் கைஸ். ஆலமரம் வேறு லெவல். நான் அந்த இடத்துக்கு வந்து நைட் டைம் வந்து நான் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ரொம்ப த்ரில்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்திருக்கேன் கைஸ். நம்ம ஊருக்கு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரோடு ஆஃப் ரோடிங்காக இருக்கும். ரோடு வந்து இடித்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா புது ரோடு போட போகிறாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் நல்ல புது ரோடு போட்டுருவாங்க. இதான் கைஸ் நம்ம ஊர் கோவில். இந்த கிரவுண்டில் தான் நம்ம பசங்க ஊர் பசங்க விளாடுவாங்க. நான் அவளை என்னையும் விளையாட கூப்பிடுவாங்க. இப்போ நான் இப்போ கொஞ்ச நாளாக கூட மாட்டாங்க. இப்போனா முன்னாடி கூப்பிட்டு பார்த்தாங்க, போவேன். இப்போ போகவே மாட்டேன். இப்போ அறவே போக மாட்டேன். முன்னாடியும் போக மாட்டேன் கூடுதல். இப்போ அவ்வளோ ஒன்றும் போக மாட்டேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிப்போம். யாராவது பைக்கில் ஸ்பெண்ட் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பைக் ஓட்டுனாலும் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிப்போம்.